சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார் என்கிறார்கள். அதை பற்றி என்ன? கஞ்சா வழக்கு வேற போட்டிருக்கு. அதெல்லாம் கூடுதல். தம்பி அப்படி பேசியிருக்கக்கூடாது. அவர் கொஞ்சம் பேச சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர். ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபி ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது. அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சா அவர்கிட்ட? வச்சது யார்? அந்த அளவு அதிகமாக சொல்கிறாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்கள் இப்போ 3 கிலோ 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியாக இருக்குது. இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆக்கிறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை. சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயல். அதெல்லாம் ஆமாம். ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது. வெளியில் போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது எல்லாம். இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன். வேற எதாவது நீங்கள் என்ன கேள்வி, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரஸை மீட் பண்ணுவார்? எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள்? பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்களில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள், அப்புறம் அதுக்கு என்ஐஏ ரைடு விட்றீங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடெலாம் ஏன் வருது? ஏன் வருது? எல்லாமே ஃபால்ஸ் கோப்பு, எல்லாமே பொய், பிளாக் மணி. நீங்களே 6250 கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ஹீரோக்களால தான் மாற்றம் வரும். அந்த ஹீரோ பேரை சொல்லலை, காமனாக சொல்கிறாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்னக்கூடிய மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பராக பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்பனா அரசியல்வாதிங்க இது பண்ண மாட்டாங்களா? ஹீரோவை நம்பிதான் தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கிட்ட இருக்குது. இப்போ அருகில் இருக்குது கேரளா, அங்கேயே அரசியல் இருக்குது. மேற்கு வங்கத்தில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது. இங்கே கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ வரந்தவர் ரியல் ஹீரோ ஆகிட போகிறாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ரியல் ஹீரோ இன்னும் இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணவர்கள். இந்த இடத்துல முன்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அது 30 லட்சம் அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன், போயிடுவேன். ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர் ஆதம் பாவா சீமான்னு ஏன் பார்க்குறீங்க? நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள். அதை பாருங்க. அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க. அதுதான் சரியா இருக்கும். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்போ மாற்றம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க. அது ஒரு அரசியலான வாழ்த்துக்கள் முதல்படியாக இருக்கலாமா? இல்லை தம்பி அவர் ஆமாம் அதுக்கு இல்லை அது ஒரு வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வாழ்க்கையில் வரும். அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸு செய்யும் போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அவர் நிறைய செய்கிறாரு, நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய செய்கிறாரு. அப்போ அதை செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல்ல, செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும்.
கேள்விகள் பிறக்கும்போது தான் பதில் தேடல் வரும், தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும். அதில் கேட்குறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும். அப்புறம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு இணைந்தால் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வராங்க. நேற்று நீட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருக்கதா பெற்றோர்களும் மாணவர்களும் நேற்று வந்து புகார் கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எழுதிட்டு வந்தவங்களே இந்த பிரச்சனை சொல்லி இதுலேருந்து தெரியுதா நீட்டையே நாங்கள் வேணாம்னு வெறுக்கிறோன்ட்டு. நீட்டை ஆதரித்த பெருமக்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன், போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்னன்னு ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால்?